மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நல்ல ஆட்சியில் நம்முடைய துணை முதல்வர் காரைக்குடியில் வைத்து தமிழ்நாட்டில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பனங்குடி திருஹிருதய மேல்நிலைப் பள்ளியில் வைத்து விலையில்லா மிதிவண்டி வழங்குகின்ற விழா நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்தது. சிறப்பாக நடைபெற்றது. நன்றி, வணக்கம். என்ன முடிவு இருக்கு? எவ்வளவு? சரி, இதற்கு இந்த முழு வெற்றிக்கு காரணமாக இருந்த நம்முடைய தேர்தல் ஆணையர் ஞானசேகர் அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் என்ற முறையில் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல, அவங்க ஒரு எஸ்ஐஆர்ங்கிறதே ஒரு புது சாப்ட்வேர் கிரியேட் பண்ணி தேவையான அளவுக்கு என்ன செய்யறதாங்க. இப்போ அந்த மாநிலத்துல வரலாறு காணாத அளவுக்கு அதிகமான வாக்குப்பதிவுங்காங்க. அந்த வாக்குப்பதிவுல சந்தேகம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6% அளவுக்கு அந்த சாப்ட்வேர் மூலம் வாக்களித்ததா சொல்றாங்க. விசாரிச்சா தெரியும். தேர்தல் ஆணையம் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் அதை முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கும். அந்த சாப்ட்வேர் மாத்தாம இருந்தாக்கி நம்ம 100% மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் 2வது முறையும் ஆட்சிக்கு வருவாங்க. இங்க அந்த தில்லுமுல்லாம் நடக்கவே நடக்காது. மீண்டும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்பார். நன்றி, வணக்கம்.